ஒரு காலத்தில் பழங்கால கிராமத்தில் அரவிந்தன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அறிவாளியும் நல்ல மனமுள்ளவனும் இருந்தான். ஆனால் அவனுடைய குடும்பம் மிகவும் வறிய நிலையில் இருந்தது. ஒரு நாள் அரவிந்தன் காட்டின் வழியாக போகும்போது ஒரு பெரிய பழமரத்தை கண்டான். அந்த மரம் பழங்களால் நிறைந்திருந்தது. அவன் உடனே மரத்துக்கு அருகில் சென்று, இந்த மரம் கடவுளின் பரிசாக இருக்க வேண்டும். எங்கள் குடும்பம் பசியால் வருந்துவதற்கு இதனால் உதவியாயிருக்கும் என்று நினைத்தான். அவன் பழங்களை சேகரித்து வீட்டிற்கு கொண்டு வந்தான். அவனுடைய தாயார் பழங்களை வைத்து அருமையான உணவுகளை தயாரித்தார். அந்த உணவுகளை அவர்கள் மட்டுமல்ல, அருகிலிருந்த வறிய மக்கள் கூட சாப்பிட்டனர். ஒரு நாள் அந்த பழமரத்தில் இருந்த ஒரு ஜாதி மரத்தெய்வம் அரவிந்தனுக்கு தோன்றியது. அரவிந்தா, உன் நல்ல மனதிற்காக நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். உன் உதவியால் கிராம மக்கள் பசியை அடக்கியுள்ளனர். இனி நீ எதை முயற்சித்தாலும் அதில் வெற்றி பெறுவாய் என்று ஆசீர்வதித்தது. அரவிந்தன் தன்னுடைய கனவுகளை அடைந்து கிராமத்திற்கு பெருமை சேர்த்தான்.